வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இந்த தேர்தல் முடிந்ததிலிருந்தே ஒரு செய்தி திட்டமிட்டு பரப்பப்படுது. அதாவது இந்த தேர்தலே விஜய்க்கான தேர்தல் தான். வாக்களித்தவர்கள் எல்லோருமே விஜய்க்காக தான் வாக்களித்தாங்க. விஜய்னால தான் அதிக வாக்குப்பதிவு நடைபெற்றது. விஜய்னால தான் சவுதி, துபாய், மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து மக்கள் வாக்களிச்சாங்க. விஜய்னால தான் கோடம்பாக்கம், கிளாம்பாக்கம் பகுதியில நிறைய பேர் போக முடியாம போயிருச்சு. விஜய்னாலே தடுத்துட்டாங்க. விஜய் போகக்கூடாது, விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு. இப்படின்னு ஏதோ இந்த தேர்தல்ல விஜய்னு ஒருத்தர் இல்லைன்னா யாருமே ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. எல்லாரும் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க போல. 1952 இருந்து இந்த இப்ப வரையும் ஒரு 75 ஆண்டு இந்த 17 சட்டமன்ற தேர்தல்ல யாருமே இதுவரையும் ஓட்டு போட்டதில்லை. குறிப்பா பெண்கள் ஓட்டு போட்டதே இல்லை. இளம் பெண்கள் ஓட்டு போட்டதே கிடையாது. முதன்முறை வாக்காளர்கள் வாக்களிச்சதே கிடையாது. வயசானவங்க வாக்களிச்சதே கிடையாது. சீக்கிரம் யாரும் வாக்களிச்சதே கிடையாது. இது எல்லாமே விஜயால தான் நடந்தது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை திட்டமிட்டு பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டு இருக்கும் போதே 1 மணி 2 மணிக்கு மேலேயே எஸ்ஐஆருடைய காரணம் தான் வாக்குப்பதிவு அதிகரித்ததனுடைய விளைவு தானே ஒழிய ஒண்ணு ஓட்டு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. விஜய் நின்ற தொகுதியிலேயே ஓட்டு எண்ணிக்கை கடந்த முறையோட ஓட்டு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. விஜய்ன்னு சொல்லி யாரும் கூட வாக்களிக்கவே இல்லை. ஓட்டு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. அப்ப இவங்க சொன்ன வாக்கு விழுக்காடு வேற, வாக்கு எண்ணிக்கை வேற அப்படிங்கிறத பல முறை நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் விஜயே இந்த மாதிரி, அதாவது ஒரு அரசியல் தலைவர் தப்பான விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது. அவங்க அரசியல் கட்சி தலைவர் ஆதவ அர்ஜுனா எல்லாருமே பாருங்களேன், ஏதாவது ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த ஆஸ்திரேலியா போறேன்னாங்க, கேன்சல் பண்ணாங்களா? இப்ப பாருங்களேன், இந்த வாக்கு விழுக்காடு, வாக்கு எண்ணிக்கை இதுக்கான வித்தியாசம் தெரியாம அவங்க தலைவரும் பேசுறாரு. தெரியாம பேசுறாரோ, எழுதி கொடுத்ததோ பேசுறாரோ, அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க விஜய்னாலதான் அப்படின்னு. ஏன்னா இந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு விஜய்க்கு ஒரு பிம்பத்தை தரணும்னு நினைக்கிறாங்க. அதனால சில விஷயங்களை விஜய்னாலதான் நடந்திருக்கு. விஜய்க்கு பெரிய மாஸ் அப்படிங்கிறத பதிவு செய்யறாங்க. அதை நம்ம கொஞ்சம் ஆதாரத்தோட இந்த இதுலயே நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு 2001 பதிவான வாக்குங்கிறது 4.74 கோடி மொத்த வாக்குகள். பதிவான வாக்குகள் 2.89 கோடி, வெறும் 59%. 2006 4.66 கோடி, பதிவான வாக்குகள் 3.28 கோடி, 70 விழுக்காடு. 2011 4.71 கோடி, பதிவான வாக்குகள் 3.68 கோடி, அப்ப 78.29%. 2016 5.77 கோடி, பதிவானது 4.3 கோடி, 74%. 2021 6.29 கோடி, எஸ்ஐஆருக்கு முன்னாடி, பதிவான வாக்குகள் 4.58 கோடி, 73%. இப்ப 2026 5.73 கோடி தான். எஸ்ஐஆர்ல உங்களுக்கு பாதிக்கு மேல முக்காவாசி நிறைய வாக்குகள் இந்த 2 இடத்துல இருந்தது, செத்து போனது, அந்த மாதிரி ஓட்டு போடாமலே வச்சிருந்தது, அந்த மாதிரிலாம் எடுத்திருக்கிறாங்க. அதனால 6.29 கோடியில இருந்து 5.73 கோடியா மாறி இருக்கு. சோ உங்களுக்கு அந்த வாக்குகள்லாம் போனதுனால உங்களுக்கு 4.71 கோடி வாக்கு பதிவாயிருக்கு. இது 82%. ஏன்னா டோட்டல் அமௌண்ட்ல இருந்து பதிவானது நெருக்கமா இருக்கிறதுனால பெர்சன்டேஜ் கூட வருது. மற்றபடி பெரிய லெவல்ல அதிகரிக்கல. ஒவ்வொரு வருஷமும் 48 லட்சம், 40 லட்சம், 64 லட்சம், 26 லட்சம் அதிகரிச்சிருக்கு. அந்த வகையில பார்த்தா இந்த முறை எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய லெவல்ல வாக்கு அதிகரிக்கல. 13 லட்சம் 14 லட்சம் தான் உங்களுக்கு வாக்கு விழுக்காடு அப்படிங்கிற விஷயமே அதிகரிச்சிருக்கு. பெரிய லெவல்ல வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கல. ஓட் பெர்சன்டேஜ் தான் இது அதிகரிச்சிருக்கு. இதை இவங்க அப்படியே பயங்கரமா ஏறிடுச்சு, பயங்கரமா வந்துருச்சு, புது வாக்காளர்கள், பெண்கள் வாக்காளர்கள் அப்படிங்கிற கான்செப்டை பதிவு செய்யறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. எலெக்ஷனுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, திமுக ஜெயிச்சிரும்பா, ஆனா விஜய் ஒரு மாதிரி அதிமுக காலி செஞ்சுட்டு பல இடங்கள்ல 2வது இடத்துக்கு வருவாரு. குறிப்பா சென்னையில விஜய் 2வது இடத்துக்கு வராங்க விஜய் கட்சியினர். அதனாலதான் விஜய் கட்சியினர் கால்குலேட் பண்ணி சென்னையில நின்று இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அன்னைக்கு, ரிசல்ட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்றம், தொங்கு சட்டமன்றம் வந்துடும், ஹங் அசம்பிளி வந்துடும், விஜயே சிஎம் ஆக வாய்ப்பு இருக்கு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, பெரிய பெரிய விஷயங்கள் மாற வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்த பதிவு செய்யறாங்க. எப்ப? எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல தாவைக்கா பேட்டர்ன்ல ஒரு செய்தியை பரப்புறது, அப்புறம் அதை மறுக்கிறது, அப்புறம் நாங்களா சொன்னோங்கிறது. நீங்க கவனிச்சு பாருங்க. ஆஸ்திரேலியா போறாரு, May 4 ரிசல்ட் அன்னைக்கு அவர் போறாருங்கிறாங்க. இன்னைக்கு அவர் போகவே இல்லைங்கிறாங்க. அதாவது பேப்பர் எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட அது உறுதியான செய்தி மாதிரி வந்ததுக்கு அப்புறம், அது பரவுனதுக்கு அப்புறம், அது என்ன மாதிரி மக்கள் ரிப்ளை பண்றாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம், இல்ல இதெல்லாம் வதந்தி, திமுக பரப்பி விட்ட வதந்தி அப்படின்னாங்க. ஆஸ்திரேலியா பிளான் கேன்சல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ஏன் May 4 அவர் கேன்சல் ஆகுறாரு? என்ன பண்றாங்கன்னா, இவங்க வேற எதுக்கும் பிளான் பண்றாங்களோங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரால என்ன நடந்தது?
ஹரியானாவில் என்ன நடந்தது, பீகார்ல என்ன நடந்தது, ஏன் கடந்த மக்களவைக்கு முந்தின முறை கூட தேனி மாவட்டத்துல ஓபிஎஸ் பையன் தொகுதியில என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது இவிஎம் உடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. பாஜக நம்புறது 2-3 விஷயத்த. ஒண்ணு, தேர்தலுக்கு முன்பே உங்களுக்கு அந்த கட்சியை 2-3 உடைக்கிறது. அதாவது எந்த கட்சி வலுவாக இருக்கிறதோ அந்த மாநில கட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இடி சிபிஐ மூலமாக அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை 2-3 உடைச்சு கட்சியை 2ஆக்குவாங்க. இல்லைன்னா அந்த தலைவரை மிரட்டி இடியில போட்டு ஜெயில போடுவாங்க. இல்லைன்னா அவரை கட்சியில சேர்த்துக்குவாங்க. அஜித் பவார்ல இருந்து பலரை நான் உதாரணமா சொல்ல முடியும். அதுக்கு அடுத்த பேட்டர்ன் எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு வேலையை பார்ப்பாங்க. என்னன்னா இவிஎம் மிஷின் மூலமா எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. திடீர்னு 5 மணில இருந்து 6 மணிக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வாக்குப்பதிவாயிரும். 5 to 6 அங்க வந்தவங்க பாத்தீங்கன்னா 100 பேர் தான் வந்திருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 3000-4000 வாக்குகள் பதிவாயிருக்கும். இது எப்படி அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வரை பதில் இல்லை. மகாராஷ்டிரால அப்படி நடந்திருக்கு, மேற்கு வங்கத்துல அப்படி நடந்திருக்கு போன்ற பல்வேறு கம்ப்ளைண்ட். அதுக்கு பேர் பேய் ஓட்டுங்கிறாங்க, கோஸ்ட் ஓட்டு. பிசாசு ஓட்டு போட்டுருச்சு, பக்கத்து மாநிலத்துல இருந்து ஓட்டு. இது ஒண்ணு நடக்குது. அப்ப எஸ்ஐஆர் மூலமாக முஸ்லிம் வாக்காளர்களை நீக்குவது, எஸ்ஐஆர் மூலமாக பக்கத்து மாநிலத்தவரை சேர்ப்பது, இது போன்ற வேலையை பாஜக பிற மாநிலங்களில் செஞ்சிருக்குங்கிறத மம்தா பானர்ஜி, அங்க உத்தவ் தாக்கரே போன்றவர்கள், ராகுல் காந்தி போன்றவர்கள் ஆதாரத்துடன் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோட கடந்த காலங்களில் நிரூபிச்சாங்கிறத பார்த்தோம். இந்த நிலையில் எலெக்ஷன் அன்னைக்கு அந்த வேலையை நடக்க வாய்ப்பு இருக்கு. அது கண்டுபிடிக்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்துல நம்ம சிசிடிவி கேமரா கேட்டோம். நினைவு இருக்குங்களா? அது குறித்து நானே பல வீடியோ போட்டிருக்கேன். எப்பா இங்க கடைசி 1 மணி நேரத்துல அதிக ஓட்டு வந்திருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க எதிர்கட்சியினர், ஈவினிங் கடைசி 1 மணி நேரத்துல இவ்வளவு ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எப்படி 4-5 மணி வரையும் 45% இருக்குது, டக்குன்னு 65 மாறுது. கடைசி 1 மணி நேரத்துல எப்படி 20% ஆகும்? ஹோல் டே சேர்த்தே 45%. கடைசி 1 மணி நேரத்துல 25% ஏறுதுன்னா எப்படியும் லாஜிக்கா கேட்டாங்க. அப்ப இல்ல வந்திருக்காங்க, சரி வந்திருக்காங்கன்னா சிசிடிவி கேமரா இன்னைக்கு இருக்குல்ல, எத்தனை பேர் வந்தாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, பெண்கள் முகத்தை போடுவாங்க, ஓட்டு போடுறதை நாங்க காமிக்க மாட்டோம், சிசிடிவில தெரியாதுன்ட்டாங்க. இப்ப வரையும் அதுக்கான இது இல்ல. இவிஎம் சிப்பு இது குறித்து சந்தேகம் எழுப்புனாங்க. ஒரு சிப்பு மூலமா அதை மாற்ற முடியுமான்னு. அந்த இவிஎம் நிறுவனம், அந்த அமைப்பு, அந்த பெட்டி மிஷின் பிஜேபி காரர் ஒருத்தருடைய இதுன்னு விமர்சனம் வந்தது. இதெல்லாம் பிரசாந்த் பூஷன் போன்ற பலர் எழுப்புனாங்க இந்த கேள்விகளை. நிறைய தன்னார்வ அமைப்புகள் எழுப்புனாங்க, ஜனநாயக அமைப்புகள் வழக்கு போட்டாங்க. ஆனா இவிஎம் மிஷினை நம்ம சந்தேகப்படக்கூடாதுங்கிற மாதிரிதான் நீதிமன்றம் திருப்பி திருப்பி சொல்லுச்சு. நம்ம தமிழ்நாட்டுல மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஐயநாதன் அவர்கள் ஒரு புத்தகமே போட்டார். இவிஎம் மூலமாகத்தான் வட இந்தியாவில் பாஜக ஜெயிக்குது, தமிழ்நாட்டுல இல்ல. வட இந்தி பெல்ட்டிலேயே பாஜக இவிஎம் மூலமாகத்தான் அதிக ஓட்டு போட்டு ஒரு டிஃபால்ட்டா பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி, தாமரை ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற விமர்சனத்தை நான் வைக்கல, இப்ப வைக்கல. கடந்த மக்களவை தேர்தலில் இருந்தே இது நடக்குது. 12 மணிக்கு அப்புறம் மாறுது, 3 மணி 4 மணிக்கு அப்புறம் அப்படியே ரிசல்ட் நிக்குது, திடீர்னு 5 to 6 போலிங் அதிகமாகுது. இது எல்லாமே சந்தேகத்துக்குரியது வட இந்தியாவில் அப்படிங்கிற விஷயத்த மோடி தொகுதியிலேயே இந்த பிரச்சனை இருக்குங்கிற விமர்சனம் வந்தது. ஹரியானால வந்தது, பீகார்ல வந்தது, மகாராஷ்டிரால வந்தது. எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமா ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து வச்சாங்க. உத்தவ் தாக்கரே விமர்சனம் பண்ணாங்க. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி பேய் ஓட்டான்னு கேட்டாங்க. இது எல்லாமே நடந்தது. ஆனா தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்ல அவங்க பெரிய லெவல்ல செய்யறது இல்லை. ஏன்னா அது நம்புற மாதிரி இருக்காது. தமிழ்நாட்டுல பிஜேபி பெரிய லெவல்ல வெற்றி பெறுது, ஜெயிக்குதுன்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஓட்டிங் பேட்டர்ன் இந்திய லெவல்ல எல்லாருக்கும் தெரியும். அதனால பிஜேபில அங்க ஜெயிக்காது. ஆனா பிஜேபி ஜெயிக்காது. ஏன் விஜய் அவங்க கொண்டு வரக்கூடாது இந்த இவிஎம்? இப்ப ஆஸ்திரேலியா பிளான்ல மே 4 அவர் போறதா இருந்து 2 நாளுக்கு அப்புறம் அவங்க இதை கேன்சல் பண்றாங்க. அது எப்பவுமே அப்படிதான். பாஜகவோட 70 சீட்டு பேசிட்டோன்னு ஆதரவு நான் சொல்லுவாரு. 3-4 நாள் கழிச்சு பள்ளிவாசல்ல போய் நாங்க பிஜேபியோட பேச மாட்டோம் அவங்க தரப்புல இருந்து பதில் சொல்லுவாங்க. எடப்பாடியோட கூட்டணியான்னு பேசுவாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்குவாங்க, கொடி தெரியுதுங்குவாங்க. தாவேகா தரப்புல இருந்து அப்படி வாயை மூடிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு நாங்க எப்ப கூட்டணி பேசணும்னு கேட்பாங்க. இதே கான்செப்டை தான் தொடர்ச்சியா தாவேகா தன்னை பற்றி 4 பேர் பேசட்டும் அப்படின்னு பரப்புறது. வில்லை சித்தையில் வந்துருவாங்க, காங்கிரஸ் வந்துருவாங்க, அதிமுகவுடன் கூட்டணி, பாஜகவுடன் கூட்டணி, துணை முதலமைச்சருக்கு கூப்பிட்டாங்க என்னைய அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவங்களே சொல்லிட்டு குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பாக்குற மாதிரி பேச விட்டுட்டு அப்புறம் எதுவும் ரிசல்ட் இல்லைன்னா அவங்களே நாங்க கூட்டணி எல்லாம் கேட்கலையே மறுக்கலையேங்குவாங்க. இப்பயும் பாருங்க, ரிசல்ட் அன்னைக்கு அவர் ஆஸ்திரேலியா போறாருங்கிற செய்தியை வேற யார் பரப்ப போறா? சம்மந்தம் இல்லாம அவரே பரப்புவாங்க. 2-3 நாள் அந்த செய்தி குறித்து மறுக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி ஒரு செய்தி வந்தா உடனே மறுக்க மாட்டாங்க. கூட்டணி, ஆஸ்திரேலியா போறாரு, எதையும் மறுக்க மாட்டாங்க. அமைதியா இருப்பாங்க. அப்புறம் அமைதியா இருந்துட்டு 2-3 நாள் கழிச்சா எல்லாத்துக்கும் பதில் வரும். ஜனநாயகன் போன்ல ரிலீஸ் ஆனதுல இருந்து
ஆஸ்திரேலியா டூர் கேன்சல் ஆனது எல்லாத்த பத்தி மக்களை பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது திமுக சரிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து விட்டுருவாங்க. கரூர் சம்பவத்துல இருந்தே அவங்களுடைய பேட்டர்ன் டெக்னிக் அப்படிதான். எல்லா இதுக்கும் பேச மாட்டாங்க. ஒரு சம்பவம் நடந்தா திடீர்னு வந்துட்டு நாங்க எப்போ அப்படி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி, நீங்க தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசுவாங்க. இப்ப ஆஸ்திரேலியா மே 4ஆம் தேதி அவர் இங்க இருக்காரா, ஆஸ்திரேலியா போறாரா, ஏன் இங்க இருக்காரு, இப்படி ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கா. இதற்கிடையில் தொங்கு சட்டமன்றம் வந்துரும்னு திட்டமிட்டு சில வலதுசாரிகள் பரப்பிக்கிட்டே இருக்காங்களா. இது எல்லாமே சந்தேகத்துக்குரியது. இந்த நிலையில் இவிஎம் சந்தேகப்படக்கூடாதுன்னு வலதுசாரிகள் எல்லாம் பேசுவாங்க. ஆனா இவிஎம் வந்து சந்தேகத்துக்குரியதா தான் இருந்திருக்குங்கிறது வட இந்திய தேர்தல் முடிவுகள் இருந்து நமக்கு தெரியுது. இதை ராகுல் ஆக்சுவலி இதை காங்கிரஸ் இந்தியா கூட்டணி எல்லாம் ஒழுங்கா எடுத்திருக்கணும். எங்க இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு, வேற எங்க இருக்குது? அது தமிழ்நாட்டிலையும் உடைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்க என்ன யாரும் சப்போர்ட் கிடையாது வட இந்தியாவில். பிஜேபி அவ்வளவு ஒரு புரூட்டல் இதோட வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த இவிஎம் குறித்து ஐயநாதன் அவர்கள், இவங்க அப்துல் கலாமிடம் அரசியல் உதவியாளராக இருந்த மரியாதைக்குரிய பொன்ராஜ் அவர்கள் புத்தகம் போட்டாங்க. தொடர்ச்சியா சொன்னாங்க இது ரொம்ப ஜனநாயக படுகொலை நடக்குது, இவிஎம் மாத்தணும், வாக்குச்சீட்டு முறை வேணுங்கிறலாம் பேசினாங்க. கர்நாடக சட்டமன்றத்திலேயே அதை தீர்மானமா போட்டாங்க. நினைவு கர்நாடக சட்டமன்றத்துல உள்ளாட்சி தேர்தலை வாக்கு சீட்டு மூலமா நடத்தலாமாங்கிற மாதிரிலாம் முன்மாதிரியா சில விஷயங்கள்லாம் முன் வச்சாங்க. நானே வீடியோ போட்டேன். இப்ப இந்த நிலையில் இவிஎம் மிஷின்கள் என்ன பண்ண போறாங்க, இவிஎம் மிஷின்ல அவங்க என்னென்ன ஏதாவது மாற்ற முடியுமா, என்ன டெக்னிக்கலா பண்ண முடியும், ஒரு சிப்பை மாத்திடலாங்கிறாங்களே, இதை நம்ம எப்படி சரி செய்யறது, ஓட்டு வந்து எப்படி வேணாலும் மாற்ற முடியுங்கிற அந்த கான்செப்டை டெக்னிக்கலா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா இப்பெல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. முதல்ல நம்ம இவ்வளவு அழட்டிக்க மாட்டோம், ஓட்டு போட்டா போயிடும். நல்ல கட்சியோ பிடிச்ச கட்சியோ பிடிக்காத கட்சியோ நம்ம போட்டதுதான் ஜெயிக்கும் தோக்குங்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம உள்ளேயே நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க ஒருத்தவங்களை பரிசா தராங்களே. வட இந்தியால அப்படிதான் நடந்திருக்கு. நம்ம ஓட்டு உரிமையை பறிக்கிறாங்க, ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நம்ம யாருக்கு போட்டோங்கிறத மறைக்கிறாங்க. ரிசல்ட் வந்துருச்சுன்னா நம்ம எந்த கட்சிக்கு எந்த சின்னத்துல எம்எல்ஏ ஜெயிச்சாரோ அவரு வேற கட்சிக்கு பிஜேபி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அவங்க கட்சிக்கு எந்த கட்சியா இருந்தாலும். பிஜேபியினுடைய வெற்றிங்கிறது எப்படிங்க, தேர்தலுக்கு முன்பு இவிஎம் இது மூலமா பண்றது, தேர்தலுக்கு முன்பு கட்சியை உடைக்கிறது, தேர்தல் அன்று இவிஎம் மூலமாக மோசடி செய்வது, சிசிடிவி ஆஃப் செய்வது, தேர்தலுக்கு பிறகு இவங்க ஜெயிக்கலைன்னா எந்த கட்சி ஜெயிச்சிருக்கோ அந்த கட்சி எம்எல்ஏவை முதலமைச்சரை பர்ச்சேஸ் பண்ணிடுறது. அசாம்ல என்ன நடந்துச்சு, மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு, இதே முயற்சி தான் மேற்கு வங்கத்துல ட்ரை பண்றாங்க, தமிழ்நாட்டுல ட்ரை பண்றாங்க, அது நடக்க மாட்டேங்குது. இப்ப இந்த தேர்தல்ல பாஜக விஜய்ங்கிற முகமுடியோட வந்திருக்கு. பாஜக இங்க ஜெயிக்குது, 30 தொகுதி ஜெயிக்குது, 40 தொகுதி ஜெயிக்குதுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா விஜய் 8 தொகுதி 9 தொகுதி ஒரு 10-12 தொகுதி ஜெயிக்கிறாருங்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டு, தொங்கு சட்டசபை மாதிரி அதிமுக ஒரு மெயின்டைன் பண்ணி ஒரு சீட்டு வர மாதிரி பண்ணிட்டு, மொத்தம் 118 119 செட்டு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி கான்செப்டை இவங்க கொண்டு வர மாட்டாங்கன்னு என்ன பயம் இருக்கு, அப்படி என்ன உத்தரவாதம் இருக்கு? எனக்கு இப்ப அந்த பயம் வந்திருக்கு. தயவு செய்து இவிஎம் மிஷின் அதனுடைய டெக்னிக்கல் பிரச்சனை என்ன மாதிரி எல்லாம் செஞ்சு இவங்க கோல்மால் பண்ண முடியுங்கிறது குறித்தான கேள்விகளை நம்ம எழுப்பிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த 10 நாள் கேப்பு ஒவ்வொரு நாளும் ஆப்பா இருக்குமோ பயமா இருக்கு. ஏன்னா நடந்திருக்கு, நான் ஒன்றும் கற்பனையா பேசல. பிஜேபி கடந்த காலங்களில் நான் சொன்னது மாதிரியான விமர்சனங்கள் வந்துச்சா வரலையா, நீதிமன்றத்துல போச்சா இல்லையா? அப்ப நமக்கு இந்த முறை பிஜேபி ஒரு 20 சீட்டு ஜெயிக்குதுன்னா எவன் நம்ப மாட்டாங்க. இது ஒரு 15 சீட்டு விஜய் அதிமுக கூட்டணி ஒரு மாதிரியான சீட்டு வாங்கிருச்சு, சேர்த்து 118 119 வந்து தொங்கு சட்டசபா அப்படி வந்து. ஏன்னா கவர்னர் பொறுப்பு ஆளுநர், நல்லா கவனிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுக்கு இப்ப பொறுப்பு ஆளுநர், அவர் பேர் கூட யாருக்கும் தெரியாது. அவர் கேரளாவுக்கு ஆளுநர், இங்கேயும் ஆளுநர். கரெக்டா ஒருவேளை ஸ்டாலினுக்கு ஒரு மாதிரி தனி மெஜாரிட்டி, அவங்க மட்டும் ஒரு கூட்டணி எல்லாம் அவங்க மட்டும் ஓரளவு பெரிய கட்சியா வந்துட்டாங்க, ஆனா மேஜிக் நம்பரை தொடலைங்கிற மாதிரி ஒரு சூழல் வருதுன்னா சசிகலாவுக்கு பண்ண மாதிரியே பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஆளுநர் வரமாட்டாரு, கேரளாவில் போய் உட்காந்துக்குவாரு. அப்ப வித்யாசாகர் ராவ்னு ஒரு ஆளுநர், பொறுப்பு ஆளுநர் போய் மகாராஷ்டிராவில் உட்காந்துக்கிட்டாரு, அது மாதிரி உட்காந்துக்குவாங்க. அப்புறம் இவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, விஜய் கட்சி ஏடிஎம்கே பிஜேபிக்கு சேர்ந்து பேசுறதுக்கான டைம் தருவாங்க. அவங்களுக்கு ஏற்ற நம்பர்ஸை இவிஎம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கவர்னர் அவங்க கவர்னர் எல்லாம் பண்ணிட்டு கவர்னர் வந்து அவங்க ஜெயிக்கட்டும், அவங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். நடந்திருக்கே, ஓபிஎஸ் உடைய எம்எல்ஏக்கள் கேஸ் எப்படி நடந்துச்சு, டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் கேஸ் எப்படி நடந்தது, அப்ப இருந்த சபாநாயகர் தனபால் யாருக்கு சார்பா செயல்பட்டாரு, அவை பெரும்பான்மையா அறுதி பெரும்பான்மையா, எல்லாத்தையும் வச்சு எல்லா விதமான குழப்பங்களும் பண்ணுவாங்க. ஆளுநரை கையில வச்சுட்டு, மகாராஷ்டிரால பண்ணலையா, சபாநாயகரை கையில வச்சுக்கிட்டு, நீதிமன்றத்தை கையில வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணாங்களே. சோ நமக்கு இப்ப தமிழ்நாடு தான் அதுல மாட்டிக்காம இருக்கு. தொங்கு சட்டசபைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா தமிழ்நாடு முடிஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல இந்த தொங்கு சட்டசபை,
கூட்டணி ஆட்சி இந்த கான்செப்டே இல்லாதனாலதான் நம்ம வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதைத்தான் எம்ஜிஆர் வந்து எங்கள் தங்கம் படத்துல பாட்டா பாடுவாரு. தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு, அடிக்கடி சட்டசபை கலையாத தமிழ்நாடு அப்படின்னு எம்ஜிஆர் பாடுவார். அப்படி ஒரு பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. நம்ம பக்கத்து மாநிலம் கர்நாடகத்துக்கு அந்த இது கிடையாது, மகாராஷ்டிராவுக்கு அது கிடையாது. அதனால ஆட்சி அடிக்கடி கலையாதது, அடிக்கடி தேர்தல் வராத தமிழ்நாடு, எந்த பிரச்சனையும் இல்லாத தமிழ்நாடு, ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுகன்னு மக்கள் கிளீன் தீர்ப்பு கொடுப்பாங்க. அதை உடைச்சிட்டு ஒரு தொங்கு சட்டமன்றத்தை அமைப்போம், ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம். அதனாலதான் பாருங்களேன், இந்த வலதுசாரிகள் எல்லாருமே தமிழ்நாட்டுல தொங்கு சட்டசபைங்க, யாருக்கும் பெரும்பான்மை வராது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் திமுக மெஜாரிட்டி, நீங்க வேற 80-70 சீட் வரும், பட் அவங்க தான் அதிக சீட்டு ஜெயிப்பாங்க, அதிமுக செகண்ட் வரும், ஒரு மேஜிக் நம்பர் வராது, அப்புறம் கூட்டணி உதவியோட பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா அந்த காங்கிரஸை வச்சுக்கிட்டு வலதுசாரிகள். இப்பயும் அந்த கரெக்டா தேர்தல் முடிஞ்ச உடனே, வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே தொங்கு சட்டசபைன்னு பரப்புறாங்க, கூட்டணி ஆட்சின்னு பரப்பி விடுறாங்க. ஏற்கனவே ராம்தாஸ் அத்வாலேங்கிறவரு இதை சொல்லிக்கிட்டே இருக்காரு, கூட்டணி ஆட்சி வரும், அப்ப விஜய் கட்சி எங்களோட சேரும்னு. சோ மக்களை வந்து இங்க பழக்கப்படுத்துறாங்க நார்மலைஸ்க்கு. கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டுக்கு ரெடி ஆயிக்கோ, விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு ரெடி ஆயிக்கோ, விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு ரெடி ஆயிக்கோ, விஜய் சிஎம் அல்லது டெப்டி சிஎம்ங்கிற மைண்ட் செட்டுக்கு இதாயிக்கோ, தேவைப்பட்டா அண்ணாமலை சிஎம் ஆகலாம், நைனா நாகேந்திரன் சிஎம் ஆக்குவாங்க, நிர்மலா சீதாராமனை சிஎம் ஆக்குவாங்க, இல்லாட்டி வட இந்தியால இருந்து யாரையோ ஒரு RSS சங்கியை கொண்டு வந்து இங்க கவர்னர் மாதிரி சிஎம் ஆக்குவாங்க, விஜய டெப்டி சிஎம் ஆக்குவாங்க, விஜய் கட்சியை ஆதரவு தர சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இந்த 10 நாள் பாருங்களேன், வலதுசாரிகள் வந்து தொங்கு சட்டசபை தொங்கு வந்துடும், கூட்டணி சபை, திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் இல்லாம ஆட்சி செய்ய முடியாது, இல்லைன்னா விஜயும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து ஆட்சி வந்துடும், வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டமிட்டு பரப்ப ஆரம்பிப்பாங்க. இவங்க பரப்புறதுக்கும் இவிஎம் குளறுபடிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இதே சந்தேகத்தை ஐயநாதன் எழுப்பினாரு, அவர் சொன்ன மாதிரியே வட இந்தியாவில் நடந்துச்சு. இப்போ வரையும் ஐயநாதன் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலே இல்லை. அவர் இவிஎம் டெக்னிக்கலா சொன்னாரு, சிம்மு சிப்பு மிஷின்ல வைக்கிறது என்ன நடக்குது, அவர் சொன்னது அதே மாதிரி ராகுல் காந்தி அதே சந்தேகங்கள் எழுப்பி நீதிமன்றத்துல வச்சாரு. நீதிமன்றம் சிசிடிவி காட்சியெல்லாம் வெளியிட முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஜனநாயக நாடு, வெளியிட முடியாது, எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, சிசிடிவி யார் யார் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அதை தர முடியாதுன்னுட்டாங்க நீதிமன்றம். இப்படி இருக்கிறது எல்லாமே ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற 4 தூண்கள். வடக்கு மீடியாக்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க என்ன மாதிரியான தேசபக்திங்கிற பேர்ல பாகிஸ்தான் எதிர்ப்பு, முஸ்லீம் எதிர்ப்பு, பசு பாதுகாப்புன்னு ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. இப்ப தமிழ்நாடு இவங்களுடைய அந்த பசு அரசியல், மாட்டு அரசியல், பாகிஸ்தான் அரசியல், முஸ்லீம் எதிர்ப்பு அரசியல், பாபர் மசூதி அரசியல், வெறுப்பு அரசியல் வந்து விலகி இருக்கிறது. இதை எப்படியாவது அந்த வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில தான் இந்த நடிகரை இறக்கி விட்டுருக்காங்க. எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி வரையும் திமுக ஜெயிக்கும், விஜய் ஓரளவுக்கு சென்னையில 2வது வருவார்னு சொன்னவங்க, விஜய் இப்ப ஹைப் ஆகுது, பாக்குறவங்க எல்லாம் விஜய்க்கு போட்டிருக்காங்க, விஜய் வந்துருவாராமா, விஜய் தீர்மானிப்பாராமா, விஜய் சொல்றாலுதான் முதலமைச்சர், இல்ல விஜய் தான் முதலமைச்சர், இல்ல விஜய் தலைமையில் பிஜேபி கூட்டணியில் பரப்புறாங்கன்னா இவிஎம்ல ஏதோ விளையாட போறாங்க. எனக்கு பயமா இருக்கு. தயவு செய்து டெக்னிக்கலா இவிஎம் குறித்து தொடர்ச்சியாக பேசுகின்ற ஐயநாதன் ஐயா போன்றவர்கள், பொன்ராஜ் சார் போன்றவர்கள் இந்த விஷயத்துல தொடர்ச்சியா அவேர்னஸை மக்கள்கிட்ட ஏற்படுத்திக்கிட்டே இருங்க. படித்த இளைஞர்கள் தயவு செய்து இதை கண்காணிச்சுட்டே இருங்க. ஊடகங்கள் இந்த பிரச்சனையை எழுப்புங்க. இவிஎம் மீது சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருங்க. ஏன்னா இவிஎம் மோசடிங்கிறது தொடர்ச்சியா பாஜகவுக்கு சாதகமா இருக்கின்ற இந்த வேளையில் தமிழ்நாட்டிலையும் அந்த வேலையை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான துருப்புச்சீட்டு தான் விஜய். அவரை பயன்படுத்தி இவங்க என்ன வேணாலும் செய்ய வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து இவிஎம் பிரச்சனையை பேசுங்க, விவாதிங்க, சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருங்க. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.